வடலூரில் நகராட்சி ஊழியர்கள் விவசாய வேலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடலூர் நகராட்சி மேற்பார்வையாளராக பணிபுரியும் அனலட்சுமி தனது விளைநிலத்தில் ஊழியர்களை களை எடுக்கும் பணி செய்ய வைத்ததாக கூறப்படுகிறது. நகராட்சி ஊழியர்கள் விளைநிலத்தில் வேலை செய்த வீடியோ வைரலான நிலையில் சூப்பர்வைசர் மீதும் விதிமீறலை கண்டுகொள்ளாத விடியா திமுக நகராட்சி சேர்மன் சிவக்குமார் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி கொண்டு செல்லப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ITI கார்னர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் முறையான ஆவணங்கள் இன்றி டாடா ஏஸ் வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட மிக்சி, ஃபேன், குக்கர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை கைப்பற்றினர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை பறக்கும் படையினர் அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். ஈரோடு அருகே அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி மது விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சத்தியமங்கலம் பஸ் நிலையம் அருகே செயல்படும் தனியார் விடுதியுடன் இணைந்த பாரில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி மது விற்பனை செய்த தனியார் விடுதி மேலாளர் ரமேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். அதேபோல் 2 வெவ்வேறு பகுதிகளில் மது விற்பனையில் ஈடுபட்ட 2 வரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 193 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேட்டூர் வலதுகரை வாய்க்காலுக்கு உரிய தண்ணீர் திறக்காத விடியா திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடியா அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய விவசாயிகள் தேர்தல் வருவதால் பெயரளவுக்கு மட்டுமே தண்ணீரை திறந்து விட்டதாக குற்றம் சாட்டினர். கடைமடை வரை தண்ணீர் செல்லாததால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறிய விவசாயிகள் மேட்டூர் வலதுகரை வாய்க்காலுக்கு 400 கன அடி தண்ணீர் திறக்காவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். சும்மா பெயரளவில் மட்டும் தேர்தல் வருதுங்கிறதுக்காக வேண்டி 100 to 150 கனடி விட்டு யாருக்கு பிரயோஜனம் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு 400 கனடி வச்சு ஒரு 15 நாளைக்கு குடிநீர் விட்டால் எல்லாத்துக்கும் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாசன சங்கத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் எல்லாருமே விவசாயிகள் எல்லாருமே நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் மார்லிமொந்து அணையில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் உதகை நகராட்சியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. உதகை நகருக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் மார்லிமொந்து அணையில் கடும் வெயிலின் காரணமாக நீர்மட்டம் குறைந்து வரும் நிலையில் இன்னும் 10 நாட்களில் மழை பெய்யவில்லை என்றால் கடும் குடிநீர் பிரச்சனை ஏற்படும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். உதகை நகராட்சி நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து குடிநீர் தட்டுப்பாட்டை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உளுந்தூர்பேட்டை அருகே கோவில் கிணற்று நீரை குடித்த கிராம மக்களுக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. புகைப்பட்டி கிராமத்தில் உள்ள தடிகாரம் கோவில் கிணற்று நீரை அருந்திய 10 குழந்தைகள் உள்பட 50க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிணற்று நீரில் நச்சுப் பொருட்கள் அல்லது வேதிப்பொருட்கள் ஏதேனும் கலக்கப்பட்டதா என்பது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். சிவானந்த காலனியில் பயணிகளை ஏற்றிச் சென்ற அரசு பேருந்து நடுவழியில் நின்றதை அடுத்து பயணிகள் திரைப்பட பாணியில் கீழே இறங்கி பேருந்தை தள்ள தொடங்கினர். அரசு பேருந்துகளை பராமரிப்பதில் விடியா திமுக அரசு தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாக பயணிகள் வேதனை தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் திடீரென தீ பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாழ்வாங்கி விளக்கு அருகே சென்று கொண்டிருந்த காரின் முன்பகுதியில் கரும்புகை எழுந்ததால் காரில் இருந்தவர்கள் அலறியடித்து கீழே இறங்கினர். அடுத்த சில வினாடிகளில் கார் தீப்பற்றி எரிந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். திருப்பத்தூரில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆம்பூர் மற்றும் பள்ளிக்கொண்டா பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளிடம் இருந்து செல்போன்கள் வழிப்பறி செய்த சந்தீப், ஜெயசூர்யா ஆகிய 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் 5 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் அருகே ரம்ஜான் பண்டிகையையொட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பெண்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள மஸ்ஜிதே முகமதியா ஈதக்க பள்ளிவாசல், ஜிம்மா பள்ளிவாசல், மவுலியா பள்ளிவாசல் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிவாசல்களில் உலக நன்மை வேண்டியும் மக்கள் நல்வாழ்வு வாழவும் ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர்.
சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் ரமலான் பண்டிகையை ஒட்டி மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், பிராட்வே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மசூதிகளில் ரமலான் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஆற தழுவி தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் கடற்கரை பகுதியில் ரமலான் பண்டிகையையொட்டி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் பெண்கள் உள்பட 1500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை செய்தனர். தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்தும் இனிப்புகளை பரிமாறியும் அன்பை வெளிப்படுத்தினர். தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிமே என்னுடைய கடவுளை நீ அலட்சியம் செய்கின்றாயா? நான் வணங்கக்கூடிய இந்த சிலைகளை நீ அலட்சியம் செய்கின்றாயா? நீ விலகிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் உன்னை கல்லால் வரலாறுல பார்க்கலாம். பல நபிமாரனுடைய வரலாறு